ரைட். பின் அந்த கேள்வி 8வது கேள்வி. என்ன சொல்றா? முறையே சமநீளத்தையும் கேபிட்டல் W சிம்பிள் W, கேபிட்டல் W பெரிதாம் சிம்பிள் W விட இங்க சமச்சீர் அல்ல. ஏற்கனவே கேள்வியில சமச்சீரா இருந்துச்சு, அந்த கேள்வியில சமச்சீர் அல்ல. ரைட். எனும் நிறைகளை உடைய ABBC என்னும் சீரான கோள்கள் பியில் சுயாதீனமாக மூட்டப்பட்டுள்ளன. கோணம் ABC π/2 ஆகவும் AC ஆகிய முனைகள் ஒரு கரடான கிடைத்தரை மீதும் இருக்க கோள்கள் ஒரு நிலைக்குத்து தளத்தில் 40 உள்ளது. கோள்களுக்கும் தரைக்கும் இடையே உள்ள ஒரு ஆய்குணகம் மியூ எனின் 40 பேணுவதற்கு மியூவின் மிகச்சிறிய பெருமான் கேபிட்டல் W பிளஸ் சிம்பிள் W கீழே கேபிட்டல் W பிளஸ் 3 சிம்பிள் W என காட்டுக. மியூ சமன் கேபிட்டல் W பிளஸ் சிம்பிள் W கீழ் கேபிட்டல் W பிளஸ் 3 சிம்பிள் W எனின் நழுவல் A இல் அன்றி C இல் நிகழ பார்க்கும் என நிறுவுக. ரைட். பின் இந்த தரவை வச்சு ஒரு படத்தை போட்டு பற்றியுள்ள 8வது கேள்வி. சீரான கோள்கள் பீல மூட்டப்பட்டிருக்குதான். பீல மூட்டப்பட்டிருக்குது. 2 சீரான கோள்கள். இந்த நான் மூட்டில தாக்குற தாக்கத்தை இந்த கேள்விக்கு நான் குறிக்கல. ABAC எனும் சீரான கோள்கள் பீல சுயாதமா மூட்டப்பட்டிருக்கு. AMCயும் கரடான கிடைத்தரை தரை கரடு, முனை AMCயும் கரடான கிடைத்தரை ஒன்லி. ரைட். கோணம் ABC π/2. இந்த கோணம் 90 பாயம். இங்க மூட்டப்பட்டிக்குது. நான் மூட்டடைச்சு மூட்டில் இருக்கிற தாக்கங்களை குறிக்கல. பின் கோள்களுக்கும் தரைக்கும் இடையே உள்ள ஒரு ஆய்குணகம் மியூ ஆப். கோளுக்கும் தரைக்கும் இடையில ஒரு ஆய்குணகம் மியூ. ரைட். அடுத்ததா கோள்களோட நீளம் 2 நீளங்களும் சமன். அடுத்தது நிறை. சீரான கோள்கள் புவியீர்ப்பு மையம் சரி மையத்தில் இருக்கும். கேபிட்டல் W ஒரு கோளோட நிறை, AB நிறை. ரைட். AB கோளை B நிறை கேபிட்டல் W. இதோட புவியீர்ப்பு மையத்துல தாக்கும். அதே மாதிரி BC நிறை தரப்பட்டிருக்கு சிம்பிள் W. அது சரியா சீரான கோள்படியால அதோட புவியீர்ப்பு மையத்துல தாக்கும். சிம்பிள் W. ரைட். பின் கிடைத்தரை மீது இருக்க கோள்கள் ஒரு நிலைக்குத்து தளத்தில் 40 ஓய்வில் உள்ளதாம். கோள்களுக்கும் தரைக்கும் ஒரு ஆய்குணகம் மியூ எனின் 40 பேணுவதற்கு மிகச்சிறிய பெருமானம் அப்படி காட்டலாம். ரைட். பின் இதுல தாக்குற விஷயங்களை குறிக்கும். ஒன்று, இந்த புள்ளி இருக்கிற A கொடுக்குற மறுதாக்கம், புள்ளி A கோளுக்கு கொடுக்குற மறுதாக்கம் அது தரைக்கு செங்குத்தாக இருக்கு. ரைட். புள்ளி A உள்ள மறுதாக்கம் தரைக்கு செங்குத்து. அந்த மறுதாக்கத்தை நான் குறிக்கிறேன் R1. இங்க சமச்சீர் அல்ல. இங்க கேபிட்டல் W, இங்க சிம்பிள் W படியால சமச்சீர் அல்ல. கோள்களோட நீளங்கள் சமன் தான். இந்த கோள்ட நீளத்தை நான் ஒரே எடுத்தால் இவருமே 10 நேரம் இவருமே A ஆயிருக்கும். ரைட். அடுத்ததா வேணுமென்ற ஒரே என்று குறி. ரைட். பின் உராய்வு விசை. உராய்வு விசை என்பது இந்த W நிறை கீழே தாக்க இந்த முனை ஏங்களுக்கு செலவழிக்க பார்க்குமே. அவை முனை ஏல இந்த கோள் இருக்கிற உராய்வு விசை எங்களுக்கு செலுத்தப்படுமே. அடுத்ததா இந்த W நிறை எங்களை தாக்க முனை விசை அங்களுக்கு செலவழிக்க பார்க்கும் உராய்வு விசை எங்களுக்கு செலுத்தப்படுமே F2. அடுத்ததா C கொடுக்குற மறுதாக்கம் புள்ளி Cல இந்த கோளுக்கு கொடுக்குற மறுதாக்கம் அது R2. இது கோளுக்கு செங்குத்தாக இருக்கு. கோளுக்கல்ல அந்த தரைக்கு செங்குத்து. பீலிக்கிற மறுதாக்கங்களை நான் குறிக்கல. மூட்டு பீலின் தாக்கங்கள் இருக்கும். தனிய ஒரு கோல்ட சமநிலையை கருத முடியாது. ஞாபகத்துல வச்சு செஞ்சு அதே ஐடியா பயன்படுத்தி இந்த கேள்வியை செய்யலாம். சரி. தொகுதிர சமநிலைக்கு நிலையை குத்தாகம் கிடையாமல் இருக்கிறது. தொகுதிர சமநிலைக்கு பற்றி திருப்பம் எடுக்கிறது. ரைட். சரிங்க.
இல்ல கேபிட்டல் டபிள்யூ சிம்பிள் டபிள்யூட பெரிதுன்ற ஒரு தரவு தந்திக்கிறான், அந்த தரவும் எங்களுக்கு தேவை. ரைட், இது வந்து பாஸ் பேப்பர்ல வந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்றுதான். ரைட், பழைய பாஸ் பேப்பர்ல ஒரு வருஷத்துல வந்து இது மாதிரி கேள்வி, அந்த கேள்விதான் இது. ரைட், இந்த வருஷம் ரைட் பின்னி இப்ப நாங்க இந்த கேள்வி செய்யறதுக்கு ஒரு மெத்தட் ஒண்டிக்கிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் கேள்வி செஞ்சா அதே மெத்தட் படிதான் இந்த கேள்வியை செய்ய போறோம். ரைட், ரெண்டு ஏணி இணைக்கப்பட்டு ரெண்டு இடத்துல ஒரு ஆய்வு செய்யிருந்தா இந்த இடத்துல முதலாவது வழக்குகள் நிகழ பார்க்கணும். ஏற்கனவே செஞ்ச கேள்விக்கு இந்த கேள்விக்கு என்ன வித்தியாசம்? ஏற்கனவே ஒரு நிறைய ஒன்று மேலதிகமா வந்துச்சு. அந்த கேள்வி இதை விட கொஞ்சம் பெருச்சு, ஆனா இது வந்து சின்ன கேள்வி. ரைட், அதை விட சின்ன கேள்வி. ரைட், எந்த இடத்துல முனை ஏழையா வலுவல் நிகழும், முனை சீலையா வலுவல் நிகழ பார்க்கும், டெஸ்ட் வலுவல் எங்க நிகழ பார்க்கும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? R1 மாற்றுவதின் தனியை கண்டு அதோட வித்தியாசத்தை எடுத்து எது பெருசுன்னு காணும். அதே நேரம் F1 F2 சமனாய்க்கும், அதை F1 எடுக்கணும். எடுத்து எந்த F1 R F1 R1 பெருசு, F2 R2 பெருசுன்னு கண்டுபிடிக்கும். அதுல எது பெருசோ அந்த இடத்துலதான் முதல் வலுவல் நிகழும். வேண்டாம், அவர்தான் அவசரமா மியூன்ற அந்த நிலையை அடையும். ஆகவே முதல் வலுவல் அங்கதான் நிகழும். ரைட், எதுல பெருசோ அங்கதான் முதல் வலுவல். F2 R2 பெருசு, F1 R1 பெருசு கண்டுபிடிக்கணும். அதுல எது முதல் வலுவல் நிகழும், அந்த முதல் வலுவல் நிகழ்ற இடத்துக்கு F2 R2 சிறிதல்ல சமன் மியூ. அப்படி இல்லாட்டி F1 R1 தான், F1 R1 முதல் வலுவல் நிகழ்ந்தா F1 R1 சிறிது சமன் மியூ. அதை காட்டணும். அதை காட்டித்தான் மிகச்சிறிய பெருமானத்தை கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் மியூ சமன் எனின் நடுவல் ஏயில் என்று சீல் நிலப்பாக்கும் என காட்டுங்க. அப்ப முதல் வழுக்கள் எங்க நிகழும் காட்டித்தான் இந்த கேள்வியை செய்யும். பின்னி நடுவல் நிகழ்ந்தா F விகிதம் மீக்கு சமன் ஆயிக்கும். ரைட், அதுல இருந்து அந்த மீக்கு அந்த பெருமானத்தை சாம்படுத்தினா ரெண்டு பேரும் ஒரே பெருமானம் தான். பாருங்க, சமநிலைக்கு மிகச்சிறிய பெருமானம் F சிறிது சமன் மியூ. நழுவ பார்க்குற இடத்துல F சமன் மியூவை பயன்படுத்தும். நழுவுற தருவாய் வழுக்கு தர தருவாய் என்றா F சமன் மியூ வர பயன்படுத்தலாமே. F சமன் மியூ, சமநிலைக்கு F சிறிது அல்லது சமன், இந்த ரெண்டு நிபந்தனை பயன்படுத்தி கேள்வி செய்யற மாதிரி போகுது. ரைட், பின்னே இந்த கேள்வியை பார்ப்போம். முதலாவது, தொகுதிட சமநிலைக்கு செயலநிலை குத்தா பிரிவு. தொகுதியின் சமநிலைக்கு செயல நான் நிலை குத்தா பிரிவு போறேன். நிலை குத்தா பிரிவு செஞ்சால் தொகுதிட சமநிலைக்கு நிலை குத்தா பிரிவு செஞ்சா வார விசை இந்த R1 வர பார்க்கும் நிலை குத்தா. அடுத்த இந்த R2 வர பார்க்கும் பிளஸ் R. அடுத்தது நிறை விசை W கீழ் நோக்கி மேல் நோக்கி பிரிவு செஞ்சா மைனஸ் கேபிட்டல் W, இந்த சிம்பிள் W கீழ் நோக்கி மைனஸ் சிம்பிள் W. ரைட், அடுத்த மூன்று இருக்கிற தாக்கங்கள் வராது. ஒன்றே ஒன்று சமப்படுத்தும். F1 F2 நிலை குத்தா வராது. சமன் பூச்சி. இதுல இருந்து R1 பிளஸ் R2 சமன் என்னன்னு வரும்? மைனஸ் கேபிட்டல் W அங்கே போன பிளஸ் கேபிட்டல் W பிளஸ் சிம்பிள் W. இது எங்க முதலாவது சமன். தொகுதிட சமநிலை கிடையாது விசையில பிரிவு செய்யறேன். F1 கிடையாது, F2 எங்களை திசையில் பிரிச்சா மைனஸ் F2. அடுத்த R1 நிலைக்கு தவறாது, R2 நிலைக்கு தவறாது, B இருக்கிற தாக்கங்கள் வராது. சமன் பூச்சி. இது எங்கட ரெண்டாவது சமன் பார். இதுல இருந்து F1 சமன் F2, அதுக்கு சமனான ஒன்று F1 எடுக்கிறேன். ரெண்டாவது சமன் பார். F1 F2 ஒன்று கொஞ்சம் சமன், அந்த ரெண்டுக்கும் சமனான ஒன்று F1 எடுக்கிறேன். பின்னே அடுத்ததா அப்ப நிலை குத்தா பிரிச்சாச்சு, கிடையா பிரிச்சாச்சு. ஏதாவது ஒரு புள்ளி வச்சு திருப்பம் எடுக்கிறது. இந்த புள்ளியை பற்றி தொகுதிக்கு திருப்பம் எடுக்கும். தொகுதிட சமநிலைக்கு போட்டிக்கிறேன். தொகுதிட சமநிலைக்கு பற்றி திருப்பம் எடுக்கிறேன். தொகுதிட R1 A கூட அப்பவும் வராது, இந்த F2 வராது. வரக்கூடிய விஷயம் இந்த R2, இந்த சிம்பிள் W, இந்த கேபிட்டல் W மட்டும். அதுல என்ன செய்யலாம்? R2 கண்டுபிடிக்க
ரைட் தொகுதி சமநிலைக்கு A வட்டு திருப்பம் A வட்டு திருப்பம் எடுப்போம் எதிர போக்குல R2 போக்கு தொகுதி சமநிலைக்கு A வட்டு திருப்பம் எடுத்தால் R2 போக்குல திருப்பம் வரக்கூடிய விஷயம் R2 சிம்பிள் W கேபிட்டல் W F2 வராது F1 வராது R1 வராது R2 சிம்பிள் W கேபிட்டல் W தொகுதி சமநிலைக்கு A வட்டு திருப்பம் எடுத்தால் R2 வந்து பாருங்க அந்த கருதர திசைக்கு பிளஸ் R2 into R2 கான செங்குத்து தூரம் என்னது R2 கான செங்குத்து தூரம் இவ்வளவு தூரம் ரைட் இதுல இரு சமபக்க முக்கோணின் படியால் இந்த கோணம் எவ்வளவு ஆயிக்கும் 45 பாய இவரு 45 இவரு 45 நடு 90 தந்திக்கிறேன் அப்படி 45 ரைட் R2 into இந்த செங்குத்து தூரம் எவ்வளவு ஆயிக்கும் இந்த தூரம் என்றது இப்படி ஒரு செங்குத்தொண்ட போடுவோம் போட்டால் இது எங்களுக்கு தெரியும் இது 2 இது 45 இது 2 cos 45 இவர் 2 இது 45 2 cos 45 கூட்ட வரது எவ்வளவு 4 cos 45 R2 கான செங்குத்து தூரம் 4 cos 45 R2 into 4 cos 45 R2 into 4 cos 45 R2 into 4 cos 45 அடுத்ததா சிம்பிள் W கேபிட்டல் W எதிர்த்து செலவு ரைட் மைனஸ் சிம்பிள் W into W செங்குத்து தூரம் ரைட் சிம்பிள் W கான செங்குத்து தூரம் இவ்வளவு தூரம் என்னதாய் எங்களுக்கு தெரியும் இது முழுக்க எவ்வளவு இப்ப எங்களுக்கு இந்த தூரம் தானே தேவை மைனஸ் சிம்பிள் W into இந்த தூரம் இந்த மொத்த தூரம் எவ்வளவுன்னு தெரியும் 4 cos 45 இவ்வளவு தூரம் என்ன இது இது 45 cos 45 தானே மொத்தம் 4 cos 45 cos 45 கழிச்சா எவ்வளவு அது 3 cos 45 ரைட் மைனஸ் W into 3 cos 45 அடுத்ததா இந்த W A பட்டு திருப்பம் எடுத்து அதுவும் கருதர திசைக்கு மைனஸ் கேபிட்டல் W into மைனஸ் கேபிட்டல் W கான செங்குத்து தூரம் எவ்வளவு தூரம் இது இது 45 cos 45 இது சமன் என்ன பூச்சி வேற செயல்வார் ரைட் தொகுதிர சமநிலைக்கு A பட்டு திருப்பம் எடுத்துக்கிறேன் திருப்பம் பாருங்க தொகுதிர சமநிலைக்கு A பட்டு திருப்பம் எடுத்தா F1 மே கூட போகும் R1 மே கூட போகும் வராது F2 மே கூட போகும் வராது வரக்கூடிய விஷயம் இந்த R2 சிம்பிள் W கேபிட்டல் W மற்றும் R2 கான செங்குத்து R2 என்ற விஷயம் R2 கான செங்குத்து தூரம் எவ்வளவு தூரம் என்ன எங்களுக்கு தெரியும் இது 2 இது 45 இது 2 cos 45 ஒரு 2 cos 45 மொத்த தூரம் 4 cos 45 அடுத்து W எதிர்த்து சில மைனஸ் W கான செங்குத்து தூரம் இவ்வளவு தூரம் இது முழுக்க எங்களுக்கு தெரியும் 4 cos 45 இது தெரியும் cos 45 4 cos 45 cos 45 கழிச்சால் எவ்வளவு தூரம் அது 3 cos 45 அடுத்ததா இந்த கேபிட்டல் W கான செங்குத்து தூரம் எதிர்த்து சில இருக்குது மைனஸ் கேபிட்டல் W தர கேபிட்டல் W கான செங்குத்து தூரம் எவ்வளவு தூரம் இது 45 இது எவ்வளவு cos 45 இது சமன் என்ன பூச்சி இதுல இருந்து எங்களுக்கு என்ன செய்யலாம் R2 கண்டுபிடிக்கலாம் எல்லாத்துலயும் ஒரு cos 45 கேன்சல் பண்ண R2 கண்டுபிடிக்கலாம் R1 கண்டுபிடிக்கலாம் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம் ரைட் இப்படி எல்லாத்துலயும் ஒரு cos 45 கேன்சல் பண்ண நீங்களே cos 45 கேன்சல் பண்ண என்ன வரும் 4R2 அடுத்ததா இவர்ல ஒரு cos 45 கேன்சல் பண்ண என்ன வரும் -3 சிம்பிள் W அடுத்த இவர்ல cos 45 கேன்சல் பண்ணா என்ன வரும் மைனஸ் கேபிட்டல் W cos 45 கேன்சல் பண்ணா மைனஸ் கேபிட்டல் W வரும் இது சமன் என்ன பூச்சி இதுல இருந்து R2 சமன் என்ன வரும் 3 சிம்பிள் W கேபிட்டல் W மாத்திக்குவானும் பிளஸ் கேபிட்டல் W கீழே 4 இதுதான் என்னங்கட R2 இப்படி R2 கண்டுபிடிச்சா R1 கண்டுபிடிக்கலாம் R1 எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த முதலாம் சமன்பாடை பயன்படுத்தி R1 கண்டுபிடிக்கலாம் அதுல வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம் எது பெரிதுன்னு கண்டுபிடிக்கலாம் ரைட் ஒன்றிலிருந்து முதலாம் சமன்பாடை பயன்படுத்தினால் R1 கண்டுபிடிக்கலாம் ரைட் கொண்டிலிருந்து R1 சமன் என்ன வரும் இதை பயன்படுத்தும் R1 சமன் என்னது கேபிட்டல் W சிம்பிள் W இருந்து R2 கழிக்க வருது கேபிட்டல் W பிளஸ் சிம்பிள் W மைனஸ் R2 போடும் பின் இதுல இருந்து R1 சமன்
கேபிட்டல் W பிளஸ் சிம்பிள் W மைனஸ் R2 பதிலே எவ்வளவு போடலாம் 3 சிம்பிள் W பிளஸ் கேபிட்டல் W கீழே 4 நீ 4 போமாச்சு எடுத்தால் R1 சமன் 4 கேபிட்டல் W ஆல பெருக்கப்படும் ஆல மைனஸ் W வருமே டைரக்டா 3 கேபிட்டல் W போடலுமா 4 சிம்பிள் W ஆல பெருக்கப்படும் 4 சிம்பிள் W மைனஸ் 3 சிம்பிள் W 4 சிம்பிள் W ஒரு சிம்பிள் W போனா ஒரு W தான் கீழே என்ன 4 இதுதான் என்ன R மனசால சுருக்கிக்கிறேன் 4 கேபிட்டல் W ஆல பெருக்கினா 4 கேபிட்டல் W மைனஸ் ஒரு W 3 கேபிட்டல் W 4 சிம்பிள் W மைனஸ் 3 சிம்பிள் W ஒரு சிம்பிள் W கீழே 4 R1 சரி R2 சரி இனி R1 அபரிச்சு R2 அபரிச்சு கண்டுபிடிக்கும் அதுக்கு என்ன செய்யணும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும் R1 ல இருந்து R2 கழிக்க வர வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும் R1 மைனஸ் R2 கண்டுபிடிக்கும் R1 மைனஸ் R சமன் என்னன்னு வரும் R1ன்றது என்ன ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கேள்வி எப்படி செஞ்சோமோ அதே வழியில தான் செய்றேன் 3 கேபிட்டல் W பிளஸ் சிம்பிள் W இங்கே 4 R1 அவள் இந்த கழிக்கிறேன் என்ன R2ன்றது என்ன 3 சிம்பிள் W பிளஸ் கேபிட்டல் W கீழே 4 இனி பகுதி சமன்டா தொகுதியை கழிக்கலாம் தொகுதியை கழிச்ச என்ன வரும் தொகுதியை கழிக்கும் போது பாருங்க இந்த பிளஸ் W மைனஸ் W மாறும் 3 கேபிட்டல் W இருந்து ஒரு கேபிட்டல் W போகும் இப்ப 3 கேபிட்டல் W இருந்து ஒரு கேபிட்டல் W கழிச்சால் அது 2 கேபிட்டல் W வரும் ஒரு சிம்பிள் W மைனஸ் 3 சிம்பிள் W அப்ப கழிச்சால் அது மைனஸ் 2 சிம்பிள் W வரும் கீழே 4 மேலும் கீழும் ஒரு 2 ஆல பிரிக்கலாம் 2 ஆல சுருக்கினா 2 கேபிட்டல் W 2 ஆல சுருக்கினா அது கேபிட்டல் W மைனஸ் 2 சிம்பிள் W 2 ஆல சுருக்கினா அல்லது ஒரு சிம்பிள் W கீழே 4 2 ஆல சுருக்கினால் 2 ஆகவே R1 மைனஸ் R2 கேபிட்டல் W மைனஸ் சிம்பிள் W கீழே 2 பினி எங்களுக்கு இந்த கழிக்க வர விகிதம் பிளஸ் மைனஸ் ஆண்டு கண்டுபிடிக்கும் பதட்டி கண்டுபிடிக்கலாம் மேல ஒரு தரவுண்டு தந்திக்கிறான் பாருங்க அந்த டியூப்ல ஃபர்ஸ்ட்க்கு முறையே சமநீளத்தையும் கேபிட்டல் W சிம்பிள் W என நிறைகளையும் அதுல பிராக்கெட்ல தந்திக்கிறான் பாருங்க கேபிட்டல் W பெரிதாய்க்கும் இதை விட சிம்பிள் W விட கேபிட்டல் W பெரிதாய்க்கும் இதை விட சிம்பிள் W விட அப்படி ஒரு தரவுண்டு தந்திக்கிறான் பாருங்க கேபிட்டல் W சிம்பிள் W விட பெரிதாய் அப்ப கேபிட்டல் W சிம்பிள் W விட பெருசிண்டா இந்த கேபிட்டல் W சிம்பிள் W விட பெருசிண்டா இந்த வித்தியாசம் பிடிக்கும் பிளஸ் ஆகி இவரோட பெருசு ஆகவே இவர் பிளஸ் இவர் பிளஸ் பிரிக்க வாரம் பிளஸ் ஆகவே R1 மைனஸ் R2 பிளஸ் ஆகவே எனக்கு இதுல இருந்து செல்லலாம் என்ன R1 மைனஸ் R2 பெரிது பூச்சி R1 மைனஸ் R2 பெரிது பூச்சி என்றால் R1 பெரிதாய்க்கும் இதை விட R2 விட R1 என்ற மாதிரி தாக்கம் பெரிதாய்க்கும் இதை விட R2 விட ரைட் இது வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கேள்வியில பார்த்தோம்னா இங்க ஒரு திணிவு ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது எக்ஸ் தூரத்துல இங்க அந்த திணிவு இல்லை அவ்வளவுதான் அந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கும் வித்தியாசம் இது வந்து பாஸ் பேப்பர்ல வந்து கேள்வி 2011 முந்தின வருஷங்கள்ல பார்த்தா ரைட் பினி இப்ப என்ன செஞ்சுக்கிறேன்னா தொகுதிட சமநிலைக்கு விசலநிலை குத்தாவும் கிடையாவும் பிரிச்சுக்கிறேன் தொகுதிட சமநிலைக்கு பற்றி திருப்பம் எடுத்துக்கிறேன் அதுல இருந்து R1 தனியாக கண்டென்ட் வித்தியாசம் கண்டென்ட் இதுல இருந்து R1 பிரிச்சு R2 பிரிச்சு கண்டுபிடிச்சிக்கிறேன் அவ்வளவுதான் செஞ்சு
ரைட், ரெக்கார்டிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க ஒரு நிமிஷத்துக்கு. இந்த கேள்வியை எங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன, இதுல இது பெருசுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். F1 R1 பெருது, F2 R2 பெருதுன்னு கண்டுபிடிக்கணும் அடுத்த வேலை. ரைட், F1 R1 F2 R2 எது பெருதுன்னு கண்டுபிடிக்கிறேன். ரைட், எது பெருசுன்னு கண்டுபிடிக்க போறோம். F1 R1 F2 R2 பெருசுன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன செய்ய போறோம், அந்த விகிதத்தை அந்த சமநிலையை ரெண்டு புறமும் தலைகீழாமா. எங்களுக்கு R1 பெருது R2 ஒரு தொடர் கொண்டு வந்திருக்குது. இதை ரெண்டு புறமும் தலைகீழா மாற்றணும். தலைகீழா மாற்றினால் ஒண்டிங்கில் R1 சமநிலை குறியீடு மாறுமே, சிறிது ஒண்டிங்கில் R2 மாறும். ரெண்டு புறமும் F1 F அளவு இருக்க போகுது. ஏன்னா எங்களுக்கு ஒரு தொடர்பு வந்துச்சு, இரண்டாவது சமன்பாடு F1 F2 ஒன்று கொண்டு சமன், அது சமன் F ஒரு தொடர்பு வந்திக்கிறேன். அந்த தொடர்பு எங்களுக்கு தேவைப்படும். பின் இதுல இருந்து ரெண்டு புறம் F ஆல பெருக்கினால் இங்கே வரும் என்ன, F R1 சிறிது ஆளை பெருக்கினால் F R. ஆனா எங்களுக்கு தெரியும் F1 F2 சமன், அதுக்கு சமன் கேபிட்டல் F சமன். அப்ப F1க்கு பதிலாகவும் F1 போடலாம், F2க்கு பதிலாகவும் F1 போடலாம். ரைட், ரெண்டுக்கும் F1 போடு. ரைட், F1க்கும் F1 போடும், F2க்கும் F1 போடும். F-க்கு F1 போடுங்க, கீழே R1 இன்டு சிறிது இந்த F-க்கு பதிலாக F2 போடுங்க, கீழே R. இனி பாருங்க, இந்த F2 R2 F1 R1 பெருசாயிடுச்சு. அப்ப மியூன்ற மட்டத்தை எவரு பிஸ்டிக் அடைவாரு, ஆரம்பத்துல F2 R2 மியோட சிறுசாய்க்கும், F1 R1 மியோட சிறுசாய்க்கும் சமநிலை. ரைட், அப்ப எவரு பெஸ்டுக்கு மியூ அடைவாரோ அங்கதான் முதலாவது வழுக்கல் நீர். சமநிலையில ஆரம்பத்துல F2 R2 மியோட குறைஞ்சதா இருப்பாரு, F1 R1 மியோட குறைஞ்சதா இருப்பாரு. எவரு பெஸ்டுக்கு மியூ அடைவாரோ அந்த இடத்துலதான் முதலாவது வழுக்கல் நீர். அப்ப எந்த இடத்துல பெஸ்ட் வழுக்கல் நீர் மட்டும் பார்ப்போம். ரைட், எந்த இடத்துல முதல் வழுக்கல் நீர். அப்ப யாரு பெஸ்டுக்கு மியூ அடைவாருன்னு பார்த்தா சார், அப்ப எங்களுக்கு பார்த்தேன்டா F2 R2 F1 R1 பெருசில்லபடியால இவர் தான் குயிக்கா மியூ அடைவாரு, இவரை விட இவர் தான் அவசரமா மியூ அடைவார். ஆக F2 R2ன்ற அந்த விசைக்கிற முனையில தான் ஃபர்ஸ்டுக்கு வழுக்க தொடங்கும், முதல் வலுவல் ஆரம்பிக்கும். முதல் வலுவல் எங்க நடக்கும், சீல தான் முதல் வலுவல் நடக்கும். பாவை கீழே ஒரு வசனம் பண்றதுங்க, CL முதல் வலுவல் நடைபெறும். CL முதல் வலுவல் நடைபெறும். முதலாவது வழுக்கல் இதில் நடைபெறும் CL முதல் வலுவல் நடைபெறும். சீல தான் முதல் வலுவல் நடைபெறும். பிணி கேள்வி மியூட மிகச்சிறிய பெருமானம் அப்படின்னு காட்டு. பிணி வழுக்கல் நடக்காம சமநிலை கொண்டா இந்த F2 R2 விகிதம் என்னதாய்க்கும், சிறிதள சமன் மியூ வாய்க்கும். ஏன்னா F2 R2 சிறிதள சமன் மியூ நிபந்தனை போட்டுட்டா இந்த F2 R2 சிறிதள சமன் மியூன்ற ஒரு நிபந்தனை போட்டுட்டா பெரியதே சிறிய மியூ விட F1 R1 பிடிக்கும். மிகு சமநிலை சமநிலை ஆகும். பெரியதுக்கு நிபந்தனை போட்டா சரி, படத்துக்கு நிபந்தனை போட வேண்டிய அவசியம் இல்ல. இவரே மியோட சிரிச்சுண்டா, பெரிய ஒரு உறுப்பே மியோட சிரிச்சுனா கட்டாயம் அதை விட சின்னது மியோட சிரிச்சா தானே. அவை 40 பேணுவதற்கு நீங்க வேணும் ஒரு வசனம் எழுதலாம். 40 பேணுவதற்கு F2 R2 மியூ சமனா இருந்தால் அதுக்கு நான் சொல்றேன் எல்லை சமநிலை. F2 R2 மியோட குறைவா இருந்தால் அது சும்மா சமன். சமநிலைக்கு F2 R2 சிறிதள சமன் மியூ ஆதல் வேண்டும். 40 பேணுவதற்கு F2 R2 என்ற விகிதம் சிறிதள சமன் மியூ ஆதல் வேண்டும். பின் F2 R2 விகிதத்தை கண்டுபிடிப்போம், சிறிதள சமன் மியூ பார்ப்போம். இதுக்கு எங்களுக்கு R2 தெரியும், F2 கண்டுபிடிப்போம். பின் எப்படி F2 கண்டுபிடிக்கலாம், F2 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த BC சமநிலைக்கு என்ன செய்யலாம், B பற்றி திருப்பம் எடுக்கலாம். BC சமநிலைக்கு B பற்றி திருப்பம் எடுத்தால் எங்களுக்கு எது வரும், F2 வரும். அது இந்த F2 R2 கண்டுபிடிக்கலாம். சிறிதள சமன் மியூன்ற தொடர்பு பயன்படுத்தினால் அந்த மியூட மிகச்சிறிய பெருமானம் கேட்கும். அதுல இருந்து ஆன்சருக்கு போகலாம். பின் F2 கண்டுபிடிக்கணும். BC சமநிலைக்கு B பற்றி திருப்பம் எடுக்கும். BC சமநிலைக்கு B பற்றி திருப்பம் எடுக்கும். ரைட், BC சமநிலைக்கு B பற்றி திருப்பம் எடுக்கும்.
ரைட், பிசியின் சமநிலைக்கு பி பற்றி திருப்பம் எடுப்போம். எதிர போக்குள் என்றால் R2 போக்குல திருப்பம் எடுப்போம். பிசி சமநிலைக்கு பி பற்றி திருப்பம் எடுப்போம். எதிர போக்குள் என்றால் R2 போக்குல திருப்பம் எடுப்போம். இனி பிசி சமநிலைக்கு பி பற்றி R2 போக்குல திருப்பம் எடுத்தால் விசை பி பற்றி திருப்பம் எடுத்தா பீன்ற மூட்டில் இருக்கிற விசையில் வராது. வரக்கூடிய விசை இந்த R2 W F2 மட்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு F2 கருதுவோமே. பி பற்றி திருப்பம் எடுத்தா இப்படி F2க்கு செங்குத்தா கொண்டு வாங்க, இங்களை திரும்புதே. அப்ப நான் இங்கள திசையில தான் திருப்பம் எடுக்கிறேன், R2 போக்குல தான் திருப்பம் எடுக்கிறேன். அப்ப இது இங்கள திசையில இருக்கிறபடியால மைனஸ் F இப்படி இல்லாட்டி இங்கள திசையில எடுக்கவே இல்லை வேண்டிய. நான் எடுத்துக்கிறேன் R2 போக்குல இங்கள திசையில, ஆனா F2 திருப்பதி இங்கள திசையில மைனஸ் F2 சார F2ன்ற விசைக்கான செங்குத்து தூரம். F2ன்ற விசைக்கு பியில இருந்து செங்குத்து தூரம் பாருங்க, இவ்வளவு தூரம். இது எவ்வளவு 2a, இது 45, இது எவ்வளவு 2a sin 45. செம்பக்கம் தெரியும், எதிர்பக்கம் 2a sin 45 minus F2 into 2a sin 45. அடுத்ததா R2 B பற்றி திருப்பம் எடுத்து R2க்கு செங்குத்தா கொண்டு வாங்க, இங்களத்து அது கருதுற திசைக்கு எதிர் திசையில திரும்பும். சாரி, கருதுற திசையில திரும்பும். நாங்க இங்களத்து தான் எடுத்துக்கிறோம். R2 கருதுற திசையில திரும்பும். ரைட், R2 கருதுற திசையில இருக்குது. R பிளஸ் R சார R2க்கு செங்குத்து வரும். கிடை விசைக்கு சைன் வந்தா நிலைக்குத்து விசைக்கு கொஸ்தான் வரும். 2a cos 45 வரும். ரைட், வேணும்னா போட்டு பார்ப்போம். ரைட், இதை நீட்டி இந்த செங்குத்து எவ்வளவு ஆயிடும். இது 45 பாருங்க, எங்களுக்கு இது 45. ரைட், இது எவ்வளவு 2a, இது 45, இது எவ்வளவு 2a cos 40. 2a sin 45 போட்டாலும் விலை இல்ல. ஏன்னா cos 45 sin 45 எல்லாம் உண்டுதான். 45 பொறுத்த மட்டும் எல்லாம் உண்டு. ரைட், அவை 2a cos 45 பிளஸ் R2 தர 2a cos 45, அது sin 45 போட்டாலும் விலை இல்ல. 2a cos 45. அடுத்து W பாருங்க, கருதுற திசைக்கு எதிர் திசையில திரும்புதே. இது மைனஸ் W பாருங்க, எதிர் திசை திரும்புது. R2க்கு கொஸ்டின்டா Wக்கும் கொஸ்டா தான் இருக்கும். a cos 45 என்ற இந்த தூரம் a தானே. W கருதினா அது கருதுற திசைக்கு எதிர் திசை மைனஸ் W, அதாவது F2 போக்குல மைனஸ் W மைனஸ் சிம்பிள் W இன்டு W கான செங்குத்து தூரம் பாருங்க, இவ்வளவு தூரம். இது a, இது 45, இது என்ன a cos 40. இது சமன் என்ன பூச்சி. இது எல்லாத்தையும் ஒரு a cos 45 பிரிங்க. சமன்பாடு முழுக்க ஒரு a cos 45 பிரிங்க. பிரிச்சால் என்ன வரும்? இங்க a cos 45 பிரிச்சால் மைனஸ் 2F2. a cos 45 பிரிச்சு a கேன்சல் ஆகும். sin 45 cos 45 பிரிச்சால் tan 45 வரும். பிளஸ் இதை a cos 45 பிரிச்சால் என்ன வரும்? 2R2 வரும். மைனஸ் இவரை a cos 45 பிரிச்சால் W. இது சமன் என்ன பூச்சி. இதுல இருந்து எங்களுக்கு தெரியும் tan 45 ஒன்று R2 பதிலா பிரதிடலாம், F2 கண்டுபிடிக்கலாம். tan 45 ஒன்று R2 பதிலா பிரதிடலாம், W கண்டுபிடிக்கலாம். பின்னே மைனஸ் 2F2 tan 45 அங்கே கொண்டு போறேன். tan 45 கொண்டு வந்து போட்டு மைனஸ் 2F2 அங்கே போனால் பிளஸ் 2F2 சமன். ரைட், இவர் அங்கே கொண்டு போயிட்டு tan 45 கொண்டு வந்து போட்டிருக்கேன். போட்டா இங்கே மீதி ஆகிறது 2R2 மைனஸ் W தான். சமன் என்ன வரும்? 2R2 மைனஸ் சிம்பிள் W. இதுல இருந்து R2 பதிலா பிரதிட்டால் என்ன வரும்? 2 into R, 2 into R2க்கு பதிலே எவ்வளவு? 3 சிம்பிள் W பிளஸ் கேபிட்டல் W கீழே 4 மைனஸ் சிம்பிள் W. பின்ன 2க்கு 4 சுருக்கலாம். 2 இந்த 2 பேர் தங்களை பெருக்கப்படும். ஆகவே இது சமன் என்ன வரும்? 3 சிம்பிள் W பிளஸ் கேபிட்டல் W மைனஸ் 2 சிம்பிள் W கீழே என்ன 2. இனி 3 சிம்பிள் W இருந்து 2 சிம்பிள் W போனா 1 சிம்பிள் W பிளஸ் கேபிட்டல் W கீழே 2. இது அவ்வளவு என்ன? 2F2. 2F2 இப்படி இருந்தால் இதுல இருந்து F2 சமன் என்ன? பெருக்கிற ரெண்டு வச்சு பிரிபட்ட என்ன? சிம்பிள் W பிளஸ் கேபிட்டல் W கீழே 4. இதுதான் என்ன எங்களோட F2. நீ F2 கண்டாச்சு, படுத்ததா கண்டுபிடிக்கணும் என்ன? F2 இங்கில் R2ன்ற விகிதம். F2 R2 பிரிக்க வர விகிதத்தை கண்டுபிடி. F2 இங்கில் R2ன்ற விகிதம். F2 R2 பிரிச்சால் என்ன வரும்? இவரால பிரிச்சால் வேணுமெண்டா நாங்க இதை ஒரு 4வது சமன்பாடு எடுங்க. இதை ஒரு 5வது சமன்பாடு
இல்லாட்டி ஏற்கனவே எத்தனை சமன்பாடு போட்டிக்கிறோம் அத்தனை சமன்பாடு இருக்கு 4 5ஆல பிரிப்பு இருக்கு அப்படி இல்லாட்டி இதை 4 எடுங்க இது 5 எடுங்க ரைட் நீ 4 5ஆல பிரி 4 5ஆல பிரிச்சோம் என்னது எனக்கு F2 லாப் தானே பிரிச்சால் F2 லாப் சமன் பிரிக்கும் போது என்ன நடக்கும் மஞ்சள் 4ஆல பிரிச்சா பகுதியில 4 4 கேன்சல் ஆகும் டைம் முடிஞ்ச திருப்பி ஜாயின் ஆகும் இப்ப 4க்கு 4 கேன்சல் ஆகும் அப்ப இங்கல மிச்சமாகிறது சிம்பிள் W பிளஸ் கேபிட்டல் W கீழே இங்க 4வது இருக்கிறது என்ன 3 சிம்பிள் W பிளஸ் கேபிட்டல் W இதான் என்ன F2 இங்கே ஆன்சர் வந்து கேபிட்டல் W பிளஸ் சிம்பிள் W கீழே கேபிட்டல் W பிளஸ் 3 சிம்பிள் W ரைட்